ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோவில் சூப்பரான சிக்கன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வானில் அடுப்பில் வச்சுட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சது ஒரு 6-7 பல் பூண்டு அந்த ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்து கூடவே வந்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கிடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து அது நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நான் சிக்கன் கிரேவியில் இருக்க சிக்கன் பீசஸை மட்டும் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்றதை நான் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க. நான் குழம்புல உப்பு ஆல்ரெடி போட்டதுனால எனக்கு இதில் வந்து தேவைப்படல. உங்களுக்கு இது எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலைகளை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சிக்கன் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட ஒரு ஆம்லெட் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பை.